தமிழே, எதுக்கு இப்ப அழுவுறே? இந்தாடி, நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்? இன்னும் என்னத்த சொல்லணும்? அதான் சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்கல்ல. இங்க பாருடி கிறுக்கி, கல்யாணம் பேசிலாம் முடிக்கல, என்கிட்ட சம்மதமான்னு கேட்டாங்க, அம்புட்டுதான். அதுக்கே நீ இப்படி அழுவுற? சம்மதமான்னு கேட்டா என்ன, கல்யாணத்தை பத்தி பேசினா எல்லாம் ஒண்ணுதான். நீங்களும் உங்க அப்பா பேச்ச மீற மாட்டீங்க. எப்படியும் ஜோதியை தான் கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். நான் அவ்வளவுதான். இதுக்கு தாண்டி உன்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சேன், ஆனா உன்கிட்ட மறைக்க முடியல, அதான் சொன்னேன். நீ இப்ப கண்ணை தொட, நான் சொல்றத முழுசா கேளு. சொல்லுங்க. நீ இப்ப கண்ணை தொடக்கலன்னா நான் போயிடுவேன் தமிழ். நீ அழுதா எப்படி இந்த மாமனுக்கு தாங்கும்? நான் புறப்படுறேன். சரி சரி, நான் அழ மாட்டேன். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? தமிழ், எங்க அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்க ஜோதியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமானு. அந்த கிறுக்கச்சி என்ன பண்ணா தெரியுமா? நேத்து உனக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு நினைச்சு எடுத்து போட்டுக்கிட்டா. என்ன சொல்றீங்க? அந்த துணியை அவ எடுத்து போட்டுக்கிட்டாளா? அப்ப எனக்கு இல்லையா? விடு, போய் தொலையுது. நான் உனக்கு புதுசா வாங்கி தரேன், சரியா? எங்க அப்பாவும் அம்மாவும் கேட்டதுக்கு நான் இப்ப